வெல்கம் டு இதயம் சேனல். வீட்லயே தயிர் கெட்டியா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் இப்ப காமிக்கிறேன். அத மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கும். ஒரு பாத்திரத்துல ஆவின் பால் தான் நான் எடுக்கிறேன், கிரீமி பால் தான் எடுக்கிறேன். அதை எடுத்து நம்ம பாத்திரத்துல எடுத்து ஊற்றிக்கணும். அடுப்பு ஆன் பண்ணிட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கவர் பால் அப்படியே ஊற்றிட்டு நம்ம காய்ச்சணும். வரலும் வெயிட் பண்ணணும். நம்ம கொதிச்ச பிறகு நான் காமிக்கிறேன். பால் பொங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் ஆறணும். ஆறின பிறகுதான் நம்ம உர ஊற்றணும். ஆறட்டும். பாலை எடுத்து இன்னொரு பாத்திரத்துல ஊற்றிக்கலாம். இந்த பால் கொஞ்சம் ஆறி இருக்கணும், ரொம்பவும் ஆறக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. வெது வெதுப்பா இருக்கும்போது தயிர் கொஞ்சம் எடுத்து அதில் நல்லா கலக்கி விட்டுடணும். கலக்கி விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் இருந்ததுன்னா பால் கட்டியாயிடும். அது ஆனதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்தா தயிர் கட்டி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். எவ்வளோ கட்டியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லது தயிர் உடம்புக்கு. இன்னும் வெயில் காலம் வந்துடுச்சு. இனிமேல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நன்றி. தேங்க்யூ.